ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, லாந்தர் இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கின்ற வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாந்தர் 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. வித்தார்த் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான வித்தார்த்த பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு ஏசிபி போலீஸ் ஆபீசரா ஸ்ட்ரிக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையா இருக்காரு. கள்ளச்சாராயம் பிரச்சனையில ஒரு கேங் அரெஸ்ட் பண்ணும்போது ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் சரமாரியா எல்லாரையும் கொண்டுகிட்டே வரான்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் டீம் அமைச்சு அந்த சைக்கோ கில்லரை தேடி களத்துல இறங்கும் போது அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவரோட ஒய்ஃப்க்கு என்ன டிசீஸ் இருக்கு, யாருனால இவ்வளவு பெரிய சம்பவம் ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. மூவில எந்த ஒரு ஹை அண்ட் வா மூமெண்ட்டும் கிரியேட் ஆகல. டைரக்டர் நிறைய கொரியன் சைக்கோ த்ரில்லர் மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. லாந்தரோட ஒளி பத்தலங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வித்தார் கொடுத்த ரோல ஜஸ்டிஃபை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. எஃபோர்ட் போட்டு இது வரைக்கும் இல்லாம இந்த டைம் போலீஸா ரொம்ப ஆக்ஷன் பேஸோட ஸ்ட்ரிக்டா நடந்துக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான பிரெடிக்டபிளான அவுடேட்டடான சைக்கோ கில்லர் ரிவெஞ்ச் டிராமா டெம்ப்ளேட்டை தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அதை ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய எமோஷனல் ட்ராக் ஒர்க் அவுட்டே ஆகலங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஆவரேஜா இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே ரொம்ப சிம்பிளா பிளாட்டா இருந்துச்சு. இவங்க சீரியஸா பண்ண நிறைய விஷயம் உங்களை சிரிக்க வச்சிருச்சுங்கிறது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களையே கேட்க வைக்கிற மாதிரியே நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டார்க் காமெடி மிக்ஸ் பண்றங்கிற பேர்ல கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜ்மெண்டா என்டர்டைன்மெண்டோட இல்லாம போயிடுச்சு. படத்துல நிறைய விஷயம் ஆன் அண்ட் ஆஃப் அப்ரோப்ரியேட்டா கட் ஆகி சீன் டு சீன் வேரியேஷன் அப்படியே தெரிஞ்சிச்சு. அண்ட் ஸ்டோரியோட நரேஷன் ஸ்கிரீன் பிளேயோட எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு அவுட்புட் பெட்டரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு தாட்டா இருக்கு. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காகவும் விதார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் என்ன படம் பாருங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. லாந்தர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் லெட்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.